ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு டிஎன் டெட் அதில் தமிழ் பார்ட் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு 30 கொஸ்டினை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 30லேருந்து கம்பல்சரி 3 இல்லைனா 4 கொஸ்டின் வந்து கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்டுருவாங்க. ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 30 கொஸ்டின் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேருந்து டைரெக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெட் எக்ஸாமில் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாயுமானவர் நினைவு இல்லம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ராமநாதபுரம். அதாவது தாயுமானவர் நினைவு இல்லம் உள்ள இடம் எது அப்படின்னு கேட்கும்போது ராமநாதபுரம். அதாவது இந்த ஊருடைய பிளேஸ், ஆசிரியருடைய நேம், இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுங்க. அடுத்தது பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் நீங்க ஈஸியாவே சொல்லிடுவீங்க, ஜியு போப். செகண்ட் பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஜியு போப். 33, குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. இதை எப்படி நீங்க கரெக்டா பிரிச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். இதுதான் குற்றியலுகரத்தை கரெக்டா பிரிச்சு எழுதுற முறை அப்படின்னு சொல்றாங்க. குற்றியலுகரம் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லும்போது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இப்படிதான் நீங்க பிரிச்சு எழுதணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மெய் குறில் நெடில் எழுத்துக்களின் மாத்திரை அளவு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸா 10th 9th அந்த ஸ்டாண்டர்ட்ல அழகீட்டு வாய்ப்பாடு வந்து பார்த்துருப்போம். குறியில பொறுத்த வரைக்கும் ஒரு மாத்திரை, நெடில பொறுத்த வரைக்கும் 2 மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெய்யெழுத்து இக்கு இங்கு அது மாதிரி சொல்லும்போது கம்பல்சரி நம்மளுக்கு அரை மாத்திரை. இங்க பாருங்க, அரை மாத்திரை 1 2, இதுதான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். இது ஈஸியா சொல்லிடலாம். 9th 10th நம்ம சப்ஜெக்ட் படிக்கும் போது தமிழ் சப்ஜெக்ட்ல அழகீட்டு வாய்ப்பாடுன்னு ஒன்று இருக்கும். குறியில பொறுத்த வரைக்கும் ஒரு மாத்திரை, நெடில பொறுத்த வரைக்கும் 2 மாத்திரை, இக்கு இங்கு இம்மு அது மாதிரி மெய்யெழுத்துக்கள் வரும்போது எல்லாமே அரை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, நீடூழி வாழ்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது இதோடைய கரெக்ட் ஆன்சர் விழைவு தொடர். இங்க பாருங்க, நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க டைரக்டா விழைவு தொடர் அதை வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி. இங்க பாருங்க, அகர முதலி, தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எது அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதோடைய ஆன்சர் சதுரகராதி. இதோடைய கரெக்ட் ஆன்சர் சதுரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி எது அப்படின்னு சொல்லும்போது சதுரகராதி. 37, திசை சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது அசல். திசை சொல் எது? அசல். அடுத்தது, பொறுத்துக. இதுவும் உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, சிங்கம், புலி, மான், பன்றி, அதோடைய குட்டி, கன்று, குருளை, பிறழ், இது எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி. அதாவது சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது குருளை அப்படின்னு சொல்லணும். புலி அப்படின்னு சொல்லும்போது நீங்க வந்து பரல் அப்படின்னு சொல்லணும். மான் அப்படின்னு சொல்லும்போது கன்று அப்படின்னு சொல்லுவீங்க. பன்றின்னு சொல்லும்போது குட்டி. இப்படிதான் நீங்க ஆன்சரை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மா பலா வாழை என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டினும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இதோடைய கரெக்ட் ஆன்சர் உம்மை தொகை. அதாவது மா பலா வாழை என்பது உம்மை தொகை. 40வது கொஸ்டின், 18 என்பதன் தமிழெண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. 18 என்பதன் தமிழெண் என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க தயங்காம டைரக்டா க ஆ, அதாவது க ஆ ரெண்டுத்துலயும், அதாவது உயிர் எழுத்தா இருந்தாலும் சரி, அதே மாதிரி உயிர்மை எழுத்தா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் வர எழுத்து தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். க ஆ. 18 என்பதன் தமிழெண் க ஆ. வீரமாமுனிவரின் பிறந்த நாடு எது? இதுவும் நீங்க ஈஸியாவே எழுதுருவீங்க, இத்தாலி. வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. இது ரிப்பீட்டடா நம்ம படிக்கிறது தான், அதனால எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. அதனாலதான் இந்த கொஸ்டின் 30 கொஸ்டின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீரமாமுனிவர் பிறந்த நாடு இத்தாலி. 42 பாருங்க, செயப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, இரண்டாம் வேற்றுமை. செயப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, பரி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. பரி அப்படின்னு சொல்லும்போது அதோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது பொன். பரி என்பதன் பொருள் பொன். பண கூட்டல் ஓலை இரண்டிற்கும் இடையில் டேஷ் தோன்றும் அப்படின்னு கேட்கிறாங்க. யூ தோன்றுமா, ஈ தோன்றுமா அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இ, பனை ஓலை அப்படின்னு எழுதணும். அடுத்தது, உலகம் வெப்பமடைய காரணம். இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வாகன புகையில தான் உலகம் ரொம்பவே வெப்பமடையுது. அப்போ உலகம் வெப்பமடைய காரணம் வாகன புகை. அதை டைரக்டாவே நீங்க டிக் பண்ணிடணும். 46, சொற்களின் வகைகள் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுடைய ஆன்சர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் சி. இங்க பாருங்க, ஆப்ஷன் சி 4, சொற்களின் வகைகள். ஆப்ஷன் சி
4 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாட்டுப்புற மக்கள் சொலவடை என எதனை அழைப்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பழமொழி. நாட்டுப்புற மக்கள் சொலவடை என எதனை அழைப்பர்? பழமொழி. 48 ஔவையார் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. ஔவையார் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 49 மரபு அடையாள சின்னமாய் யுனெஸ்கோ அறிவித்துள்ள கோவில். இங்க பாருங்க, மரபு அடையாள சின்னமாய் யுனெஸ்கோ அறிவித்துள்ள கோவில். இங்க பாருங்க, ஐராவதீஸ்வரர் கோவில். ஐராவதீஸ்வரர் கோவில். இதுதான் இதோடைய கரெக்ட் ஆன்சர். 50 எழுத்துக்களுக்கு அடிப்படையானது எது? இதுவும் நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. ஒலி தான் எழுத்துக்களுடைய அடிப்படையானது. அப்ப எழுத்துக்களுக்கு அடிப்படையானது எது அப்படின்னு கேட்கும்போது ஒலியை நீங்க டிக் பண்ணிடணும். 51 நம் நாட்டு விடுதலை போராட்ட பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. தாலாட்டு பாடல்களா, தொழில் பாடல்களா, பக்தி பாடல்களா, விழிப்புணர்வு பாடல்களா? கரெக்டா விழிப்புணர்வு பாடல்கள் தான். இங்க பாருங்க, நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியே தான் எல்லா கொஸ்டினும் இருக்கு. அதுல எந்த ஒரு பயமும் கிடையாது. நீங்க ஈஸியாவே டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இது மாதிரி கொஸ்டினை தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் கேட்பாங்க. நம் நாட்டு விடுதலை போராட்ட பாடல்கள், விழிப்புணர்வு பாடல்கள். இங்க பாருங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று பாடியவர். இதுவும் உங்களுக்கு தெரியும், ஔவையார். ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் ஔவையார். இதுவும் ஒரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது, உங்களை பற்றி யாராவது அலட்சியமாக பேசி சிரித்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. பொருட்படுத்த மாட்டேன். இதுதான் கரெக்ட். ஆமாங்க, நம்மளை பத்தி யாருன்னா சிரிச்சு பேசுறாங்கன்னா நம்ம கண்டுக்காம போயிட்டே இருக்கணும். உங்களை பற்றி யாராவது அலட்சியமாய் பேசி சிரித்தால் பொருட்படுத்த மாட்டேன். இதுதான் கரெக்டான ஆப்ஷனும் கூட. 54 ஒரு எழுவாய் பல வினைமுற்றுக்களை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு வினைமுற்றுக்கு பின்னரும் இட வேண்டியது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி அரைப்புள்ளி. ஒரு எழுவாய் பல வினைமுற்றுக்களை கொண்டு முடியும் பொழுது ஒவ்வொரு வினைமுற்றுக்கு பின்னரும் இட வேண்டியது அரைப்புள்ளி. 55 முல்லை நிலத்தில் நடைபெற்ற வீர விளையாட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தாலே தெரியுது, ஏறு தழுதல். அந்த காலத்துல ஏறு தழுதல் ரொம்பவே ஃபேமஸ். அதனால எக்ஸாக்டா முல்லை நிலத்தில் நடைபெற்ற வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்தது பாருங்க, 56 அஞ்சு இது எவ்வகை போலி அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் முற்றுப்போலி. அஞ்சு இது எவ்வகை போலி அப்படின்னு சொல்லும்போது முற்றுப்போலி அதை வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். 57 பாருங்க, பண்டைய மன்னர்கள் தமிழ் டேஷ் பாடுபட்டனர் வளர்ச்சிக்கு. இதுவும் ஈஸியா நீங்க எழுதிடலாம். பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர். வேளாண்மை தொழிலில் உள்ள கூறுகள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன் சி 6. வேளாண்மை தொழிலில் உள்ள கூறுகள் 6 அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொஸ்டின் நீங்க வந்தாலே கணியன் பூங்கொன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்கொன்றனார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நோட்ஸ் கூட எடுத்துங்க. உங்களுக்கு மறக்கவும் மறக்காது. ஆல்ரெடி ரிப்பீட்டடா இந்த பாடலுடைய வரிகள், அதுக்கப்புறம் யார் எழுதுனாங்க, ரிப்பீட்டடா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 60வது கொஸ்டின், அகழி என்பது இதனால் நிரப்பப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லும் போது இதோட கரெக்ட் ஆன்சர் நீர். அகழி என்பது இதனால் நிரப்பப்பட்டிருக்கும் நீர். இந்த இடத்துல ஒரு 30 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம். இந்த 30 கொஸ்டின்ல இருந்து டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டைப்ல கம்பல்சரி 3, 4, 5 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கேட்டுருவாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நம்மளுக்கு வரும். ஓரளவுக்கு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். எந்த பயமும் கிடையாது. நீங்க ரிவிஷன் வந்து பர்ஃபெக்டா கொடுங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு 8 நாள் 9 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள கம்பல்சரி எல்லாமே ரிவைஸ் பண்ணி பர்ஃபெக்டா போய் மினிமம் ஒரு 110, 120 அந்த ரேஞ்சுக்கு எய்ம் பண்ணுங்க. அப்பதான் 82 above வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆல் தி பெஸ்ட் வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.